கூற்று பாருங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. காரணம் பாருங்க, அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. இது சரியான்னு கேட்டா சரிதான். 1976ல 42வது சட்ட திருத்தம் இந்திரா காந்தி அவர்களால் செய்யப்பட்டது. அவங்க பிரதமராக இருக்கும் பொழுதுதான் செய்யப்பட்டுச்சு. 1976 நவம்பர் மாதம் இது செய்யப்பட்டது இந்த சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்துல தான் நிறைய புதிய ஆர்டிகல் இணைக்கப்பட்டது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ல சில திருத்தங்கள் செய்யப்பட்டுச்சு. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் மாற்றம் புதிதாக கொண்டு வரப்பட்டது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுனால தான் இதை குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் நம்ம இடம் சேர்க்கப்பட்டது 10 கடமைகளாக. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பியில் புதிதாக ஒரு 4 ஆர்டிகல் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் கல்வி அப்படிங்கிற துறை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இந்த சட்ட திருத்தம் மூலமாக தான். சரிங்களா? அப்ப இதுல இருக்கிற கூற்று காரணம் ரெண்டுமே முழுக்க முழுக்க சரியானதுதான். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். நன்றி.